சாந்தி. அவ்யக்த சமிகை 31 மே 2025. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, विशेष आत्माओं व महान आत्माओं को देश की व विश्व की पर्सनालिटी कहते हैं. யாராவது உலகத்தினுடைய விஐபி இருக்காங்க, ஒரு பொது தொண்டு செய்கிறவங்க, இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு அல்லது ஏதோ ஒரு தொழிலதிபர், ஏதோ ஒரு முக்கியமான நபர்னா அவங்கள என்ன சொல்லுவோமா, இந்த நாட்டினுடைய பெருமை, இவங்க இந்த நாட்டில் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமை, இவங்க இந்த உலகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அப்படின்னு அவங்கள முக்கியமானவர்களாக கருதுகிறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த ஒரு விசேஷத்தன்மை, அந்த ஒரு தனித்தன்மை, ஏதோ ஒரு பர்சனாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. पवित्रता की पर्सनालिटी अर्थात हर कर्म में महानता और विशेषता. ஆக தூய்மையினுடைய பர்சனாலிட்டி என்றால், நம்ம பற்றி இப்போ பாபா பேசுகிறார், தூய்மையினுடைய பர்சனாலிட்டி என்றால் ஒவ்வொரு செயலிலும் மகான் தன்மை மற்றும் விசேஷத்தன்மை. அது தானாக உங்களுடைய வாழ்க்கையில், இந்த பிராமண வாழ்க்கையில் வெளிப்படணும். रूहानी पर्सनालिटी वाली आत्माएं अपनी एनर्जी, समय, संकल्प वेस्ट नहीं गवाते. ஆக நீங்கள் ஆன்மீக தனித்துவம் உடைய பர்சனாலிட்டியுடைய ஆத்மாக்கள். அவங்க எப்படி அந்த உலகத்தினுடைய விஐபி அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. அப்படி தன்னிஷ்டத்துக்கு நேரத்தை வீணாக்கிறதில்ல, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க போகிறதில்ல. தனக்கு எது முக்கியமோ, உலகத்துக்கு தன்னால் எது முக்கியமோ அது நடக்கணுமோ அதுக்கு நேரம் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த ஆன்மீக பர்சனாலிட்டியுடைய ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய நேரத்தையோ உங்களுடைய சக்தியையோ நீங்கள் எண்ணத்தையோ வீணாக்க முடியாது. சஃபல் கர்த்தேயே பாபா சொல்றார், உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் பலனுள்ளதாக ஆகின்றது. ஐசி पर्सनालिटी वाले कभी भी छोटी छोटी बातों में अपने मन बुद्धि को बिजी नहीं रखते. ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த தனித்துவமுடைய ஆத்மாக்கள் தன்னுடைய மனம் புத்தியை சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுத்தி அதை வீணாக செலவிட மாட்டார்கள். இல்லை, எப்படி ஒரு ரொம்ப பெரிய முக்கியமானவங்க அவங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்தை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் போயிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன சொல்லுவோம்? பாரு, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, மற்ற வீணான விஷயங்கள்லாம் இவங்க தலையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா எதை அவங்க செய்யணுமோ அதை அவங்க செய்தால் அதில் பலருக்கு நன்மை இருக்குது. அப்போ அது போல் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மகான் ஆத்மாக்கள். ஸோ உங்களுடைய மனம் மற்றும் புத்தியின் சக்தியை சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உயர்ந்த காரியங்கள் செய்வதற்கு நிமித்தமானவர்கள். அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, ஈடுபடணும். எனவே இதில் கொஞ்சம் கவனம் வைக்கலாம். நம்முடைய சங்கல்பம், நம்முடைய சக்தி நம்ம எதில் கொடுக்குறோம், எதை பற்றி சிந்தனை செய்கிறோம், எதில் அது பயனுள்ளதாகுதுன்ட்டு கவனம் வச்சு சார்ட் எழுதி இன்றைக்கி பாபாவுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்யலாம். நல்லது. நன்றி. ஓம் சாந்தி.